கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர குருக்களே, எங்களுடைய பெருவிழாவை கொண்டாட நாங்கள் ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஏறத்தாழ இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பல்வேறு விதமான விடயங்களை நாங்கள் சிந்தித்து, அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்க இருக்கிற இந்த விடயங்கள் முன்னுக்கு அழகான முறையில் இன்றைய நாளின் வழிபாட்டை ஒழுங்கு செய்கின்றவர்கள் இந்த பதாதைகளில் அழகாக எழுதி போட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயற்கையை பேணி வளர்ப்போம், இயற்கை தாயை நாங்கள் கவனிப்போம், பாதுகாப்பு இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்ட அன்பார்ந்தவர்களே, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு பிரபலியமான ஒரு மெய்யலாளர், ஒரு தத்துவியலாளர், ஃபெட்ரிக் நீட்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இந்த பிலோசபர் அவருடைய கருத்தை இப்படி முன்வைத்தார். கடவுள் இறந்து விட்டார் அப்படி என்று சொல்லி அது மிக பிரபலியம் அடைந்தது. அது எவ்வளவு தூரம் பிரபலியம் அடைஞ்சது அப்படின்னு சொன்னா, God is dead அப்படி என்று சொல்லி பல பல இடங்கள் எல்லாம் இந்த கேப்ஷனை எழுதி எழுதி போட்டார்கள். மக்கள் கூடுகின்ற இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி God is dead அப்படி என்று சொல்லி அந்த காலத்தில் பல இளைஞர்கள், இந்த உலகமே அந்த அந்த பிலோசபியில், அந்த தத்துவத்தில் மிக மிக கவரப்பட்டு போன அந்த காலம். கடவுள் இறந்து விட்டார் அப்படி என்று சொன்னா, இனி மனிதன் தான் இந்த உலகத்தின் அதிபதி. மனிதன் யாருக்கும் கணக்கு கொடுக்க தேவையில்லை. மனிதன் தான் நினைத்த எல்லா விஷயங்களையும் செய்யலாம். அந்த கருத்தில் இருந்துதான் எங்களுக்கு தெரியும். பிறகு பிற்பட்ட காலத்தில் இந்த கார்ட்டூன் எல்லாம் வந்தது, சூப்பர்மேன், பேட்மேன், இந்த கார்ட்டூன் எல்லாம் அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் பிறகு வந்த விடயங்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில் பல இடங்களில் கடவுளை மறுத்த இந்த கொள்கைகள் பரவி கொண்டிருந்த அந்த காலத்தில் இந்த மாதிரியாக இந்த கேப்ஷன் God is dead அப்படின்ற பெரிய பெரிய எழுத்துக்களில், பெரிய பெரிய பேனர்களில் போட்டிருந்த கிறிஸ்தவ குழுக்கள், இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு அழகான ஒரு காரியம் செய்தாங்க. அவங்க இரவு நேரத்தில் போய் இந்த டெட் என்று சொல்ற எழுத்து DEAD என்று இருக்கிற அந்த இருக்கிற ஈ எழுத்தை அழிச்சு விட்டுருவாங்க. பெயிண்ட் எடுத்து அந்த ஈ எழுத்தை அழிச்ச உடனே இப்ப வாசிச்சு பார்த்தா God is dead இல்ல, God is dead அப்படின்னு சொன்னா, கடவுள் இறந்து விடவில்லை, கடவுள் எங்களுடைய தந்தையாக இருக்கிறார், பராமரிக்கின்ற தந்தையாக இருக்கிறார் என்கின்ற அந்த கருத்தை, அந்த செய்தியை தந்தது. அன்பார்ந்தவர்களே, இல்லாமல் நின்ற எங்களை பராமரிக்கின்ற அந்த பேரன்பு இன்றைய நாளில் திருச்செவமாலைக்கு முன்னாடி அந்த பாட்டை இன்றைக்கு ஒளிபரப்பினாங்க. ஒன்றும் இல்லாமல் நின்ற என்னை கனிவோடு காக்கின்ற அந்த பேரன்பு அப்படி என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எங்கள் இருக்கக்கூடிய பலருடைய நிலை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும். கூட்டி கழிச்சு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மேசையில போட்டு பார்த்தா எஞ்சி சொச்சங்கள் மட்டும்தான். இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைதான் எங்களோட வாழ்க்கை. ஆனால் எங்களை பரிவோடு பராமரிக்கின்ற அந்த கடவுளுடைய பேரன்பு எங்களை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது வாசகம் தொடக்க நூல்ல இருந்து நாங்கள் எடுத்தோம். அதில் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்த அந்த விடயத்தை விவரித்திருக்கு. இன்றைக்கு சில வேளையில் விஞ்ஞானிகள் விஞ்ஞானம் சொல்லும், எப்படி 7 நாட்கள்ல கடவுள் உலகத்தை படைச்சார், அது அப்படி இல்லையே அப்படி என்று விஞ்ஞானம் சில வேளையில் சொல்லலாம். ஆனால் 7 நாள் என்பது அந்த ஒரு நாள் 24 மணித்தியாலமா அல்லது 7 யுகங்களோ தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்கமைப்பும் சீரான இந்த ஓட்டம், இந்த அமைப்பு எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இதற்கு பின்னாடி இறைவன் என்கின்ற அந்த சக்தி நிச்சயமாக இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. எவ்வளவு ஒழுங்கான முறையில் எல்லா விடயங்களும், காலநிலைகளும், காலங்களும், நாங்கள் உண்கின்ற உணவாக இருக்கலாம், அல்லது நாங்கள் நடுகிற ஒரு மரமாக இருக்கலாம், எவ்வளவு தூரம்
ஒரு சீரான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கு. இதற்கு பின்னாடி ஒரு அளப்பெரிய ஒரு அறிவு இருக்கிறது அப்படி என்றது அதை மறுக்க முடியாது. அந்த அறிவு தான் இறைவன். அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த உலகை படைத்த பிறகு கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும். முதலாவது நாள், ஒவ்வொரு 2வது நாள், 3வது நாள், ஒவ்வொரு விஷயங்களை படைத்த பிறகு ஆண்டவராகிய கடவுள் அதை நல்லது என கண்டார் அப்படி என்று சொல்லி அவர் படைத்த ஒவ்வொரு காரியங்களையும் நல்லது என கண்டார். 6ஆம் நாள் மனிதனை படைத்த பிறகு மிகவும் நல்லது என கண்டார். அந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் எங்களை பார்த்து நல்லது என கண்ட அந்த விடயங்கள் இன்றைக்கு நல்லதாக அப்படி என்று சொல்லி ஒரு கேட்கிறார். நான் உங்களிடம் ஒப்படைத்த இந்த பூமியை, இந்த இயற்கையை நீங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க? நான் நல்லது என நான் கண்டேன். இன்றைக்கு மனிதர்களுக்கு அவர் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு குடியமர்த்துறார். எதற்கென்று சொன்னால் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இந்த பாதுகாத்தல் என்ற அந்த வார்த்தைக்காக எபிரேய மொழியிலே அன்பான சகோதர சகோதரிகளே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஷமார் அப்படின்னு சொல்ற வார்த்தை. பாதுகாத்தல் அப்படி என்று சொல்றது ஒரு விடயத்தை அப்படியே வேடிக்கை பார்க்கறது இல்லை. ஷமார் அப்படி என்று சொன்னால் எப்படி தாய் தன் குழந்தையை கண்ணின் மணி போல பாதுகாப்பதை போல. கவனிச்சுக்கொள்ளுங்க, தாய் தன் குழந்தையை கண்ணின் மணி போல பராமரிப்பதை போல ஷமார் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராய கடவுளங்களை பார்த்து கேட்கும் பொழுது மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதரையும் பார்த்து நீங்கள் ஷமார் செய்திருக்கிறீங்களா? தாய் தன் குழந்தையை கண்ணின் மணியை போல அல்லது ஒரு மந்தையை எவ்வளவு அக்கறையோட அன்போட காப்பதை போல நீங்கள் என்னுடைய படைப்பை பாதுகாத்திருக்கிறீங்களா அப்படி என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சுதான் நிற்கணும். நண்பர் சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இயற்கையை காப்பது அப்படி என்று சொல்ற விஷயம் பாப்பரசர் பிரான்சிஸுக்கு முன்னர் இது எங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு நினைச்ச காலம் இருக்கு. இது ஒரு என்ஜிஓடைய வேலை அல்லது சமூக ஆர்வலர்களுடைய வேலை, இயற்கை விரும்பிகளுடைய வேலை அப்படின்னு தான் பலர் நினைத்து கொண்டாங்க. ஆனால் பாப்பரசர் பிரான்சிஸ் லவுடாத்தோ சி அப்படி என்று சொல்லி இன்றைக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா 2015ஆம் ஆண்டு மே மாதம் ஜூன் மாதம் அளவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு எழுதினார். அது இன்றைக்கு மாஞ்சா காட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா இந்த சூழலை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபையில் இருக்கக்கூடிய எழுதப்பட்டிருக்கிற விடயங்கள்ல மிக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கொள்ளப்படுகிற அளவுக்கு பல்கலைக்கழகங்கள்ல அதை வச்சு லவுடாத்தோ சி அப்படி என்று சொல்வதை வச்சு டிகிரி செய்கிற அளவுக்கு, டாக்டரேட் செய்கிற அளவுக்கு, அதை பற்றி படிக்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இன்றைய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். நண்பர் சகோதர சகோதரிகளே, அதுல திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி என்று சொல்லுகிறோம் அப்படி என்று சொன்னால், நாங்கள் கடவுளை நம்புகிறோம் அப்படி என்று சொன்னால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவர் படைத்த இந்த உலகத்தை நாங்கள் பராமரிப்பதில், அப்படியாக நாங்கள் இந்த உலகத்தை நாங்கள் அன்பு செய்யவில்லை அப்படி என்று சொன்னால் பாப்பரசு சொல்லுவாரு, நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதில் ஏதோ ஒரு பிழை இருக்கு. ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா, கடவுளை அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் படைத்த இந்த உலகத்தையும் அன்பு செய்யும். அதே விதமான வார்த்தையை தான் எங்கட புனிதர் யாகோப்பு திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தில் அவர் சொல்லுவார். விசுவாசம், செயல்களற்ற விசுவாசத்தை பற்றி பேசுற வேளைகள்ல விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கு. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். யாகப்பர் சொல்வார், ஏன் பேய்கள் கூட நம்புகின்றன.
சாத்தானுக்கும் தெரியும் கடவுள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்க செயல்கள்ல காட்டவில்லை அப்படி என்று சொன்னால் அந்த விசுவாசத்தால என்ன பயன்? நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோம் அப்படி என்று சொல்றோம், ஆனால் அதை அவர் படைத்த இந்த உலகத்தை அன்பு செய்யவில்லை அப்படி என்று சொன்னால் நாங்கள் இன்னும் கிறிஸ்தவத்தை சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளல. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் அது எங்களை விட பிள்ளைகளுக்கு நிறைய தெரியும். இந்த காலநிலை இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன யாருக்காவது தெரியும் அது என்னன்னு சொல்லி? அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுவாங்க? அதை அதிக வெயில் இந்த நாட்கள்ல அதுல தான் நாங்க இருக்கிறோம். அதை எப்படி சொல்லுவோம்னு சொல்லி யாராவது தெரிஞ்சா ஃபாதர் சில்வஸ்டர் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தருவார். ஃபாதர் வந்தவுடன் அந்த கன்செப்டுக்கு என்னன்னு சொல்றது? இது மட்டும் வருது இல்லை போல இருக்கு ஒரு சில பேருக்கு. என்ன சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு அதிகமான எல்சினோ அப்படின்னு சொல்லுகிற இந்த கன்செப்ட் அப்படின்னு சொன்னா, பசிபிக் சமுத்திரம் பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது. பனிப்பாறை உருகினா கொஞ்சம் தானே, அது எங்களுக்கு என்ன அப்படின்னு நாங்கள் நினைப்போம். இந்த உலகத்தை சுத்தி இருக்கிற பெரிய பனிப்பாறைகள் உருகுது அப்படின்னு சொன்னா, 2 சென்டிமீட்டருக்கு வெப்பம் அதிகரிக்குதுன்னு சொன்னா அதனுடைய விளைவு உலகம் முழுவதிலையும் பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவான். பனிக்கட்டிகள் எல்லாம் உருகிடும். தீவுகள், பல தீவுகள் தண்ணிக்குள்ள போயிடும். காலநிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு. இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாதிரி அந்த ஒரு காலத்துல நாங்கள் இருக்கிறோம். அது மட்டுமில்லை அன்பான சகோதர சகோதரிகளே, விவசாயம் செய்கிற பல அனுபவம் உள்ளவங்க இங்க இருக்கிறீங்க. காலநிலையை பார்த்து வானிலையை பார்த்து பயிர் செய்த ஒரு காலம் இருக்கு. ஆனா இன்றைக்கு விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய ஒரு குழப்பமே இந்த காலநிலையை நம்ப முடியாம இருக்கு. எந்த நேரம் மழை பெய்யும்னு சொல்லி தெரியாது, அல்லது எந்த நேரம் மழை பெய்யணும் அந்த நேரத்தில் பெய்கிற மழை அளவுக்கு அதிகமாக பெய்யுது, அல்லது வறட்சியா இருக்க வேண்டிய நேரத்தில் அளவுக்கு அதிகமான மழை அல்லது அதீத வறட்சி. இந்த நாட்கள்ல ஐரோப்பாவில் சொந்தக்காரங்க பேசியிருப்பாங்க, அல்லது வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், 40 செல்சியஸ் டிகிரியில 40-45 சொன்னா எப்படி மனிதர்கள் உயிர் வாழலாம்? இப்படியான பல்வேறு விதமான குழப்பத்தில் என் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இந்த பூமி தாய் கதறுகிறாள். பாப்பரசு சொல்ற வார்த்தை அதுதான். இந்த இயற்கை கதறுகிறது, கதறி அழுகிறது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுவாரு. அதோடு அவர் சொல்லுற இன்னொரு முக்கியமான விடயம், இந்த இயற்கை கதறி அழும் பொழுது ஏழைகளும் கதறி அழுகிறார்கள். பாப்பரசர் பிரான்சிஸ் அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். இயற்கை கதறி அழுவதும், இயற்கை கதறி அழுதா நிச்சயமாக யாரெல்லாம் கதறி அழுவார்கள் என்று சொன்னா, அப்படின்ற யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. பணம் உள்ளவர்கள் அல்ல, சாதாரண மக்கள். நிச்சயமாக இந்த வெள்ளப்பெருக்குகள் அல்லது இந்த வறட்சியான காலநிலையில உணவில்லாமல் பஞ்சமில்லாமல் போற நிலைகள் இது ரெண்டுமே ஒரே விதமான அழுகை அப்படின்றார். அது இயற்கையை நாங்கள் பாதுகாக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மறைமுகமாக ஏழைகளை இன்னும் ஏழைகளாக வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, அது வரைக்கும் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த சுற்றாடல் மனிதன் ஒரு அதிபதி அப்படி என்று. நாங்கள் வெளியில இருந்து சுற்றாடல் அப்படி என்று பார்த்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. பாப்பரசு சொல்லுகிற வார்த்தை காமன் ஹோம் அப்படி என்று. அப்படின்னு சொன்னா ஒரு பொதுவான ஒரு உலகத்துல ஒரு வீட்டுல மனிதனும் அந்த வீட்டுக்குள்ளான் இருக்கிறான். முன்னர் நினைச்சிட்டு இருந்தது அப்படி இல்லை. முன்னர் எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா மனிதர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள், வெளியில இருந்து இந்த இயற்கையை நாங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற அதிபதிகள் அப்படி என்று சொல்லி. பாப்பரசர் பிரான்சிஸ் என்ன சொல்லுகிறார் தான் திருச்சபையினுடைய முக்கியமான ஒரு படிப்பினை. இந்த இயற்கை என்கின்ற இந்த சுற்றாடல் எங்களுடைய பெரிய ஒரு வீடு. அந்த வீட்டில் கூரையை உடைச்சேன் என்று சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற என்னையும் பாதிக்கும், அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் பாதிக்கும். அல்லது இந்த வீட்டில் இருக்கிற தூணை நான் உடைச்சேன் என்று சொன்னா, வீட்டை பராமரிக்காம விட்டேன் என்று சொன்னா, அது எல்லாமே என்னை மட்டுமில்லை என்னோட கூட இருக்கிற எல்லாவற்றையும் பாதிக்கும் என்பதால
நான் வாழுகிற இந்த உலகம் என்பது என்னுடைய வீடாக நாங்கள் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பர் பிரான்சிஸ். இன்றைக்கு தாய் திருச்சபை இன்றைக்கு எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பார்வை எங்களுக்கு தருகுது. சுற்றாடல் மாதிரி நாங்கள் தூரத்தில் இருந்து வெளியில இருந்து அதை இதை செய்யணும் என்று அல்ல. நான் ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி வீசாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னை பாதுகாத்துக் கொள்றேன். மனிதர்கள் நாங்க பாதுகாத்துக் கொள்றோம். யாரும் பார்க்காத நேரத்தில் நாங்கள் வளமையா செய்கிற விஷயம் என்ன? ரோட்டில் போய்கொண்டிருப்போம், ஆட்கள் நிற்கிறாங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் எல்லாம் நல்ல பிள்ளைகள் மாதிரி பொக்கெட்டில் வச்சு வீட்டில் கொண்டே போடுவோம். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது குடிச்ச கப்பாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது என்பாத சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை நாங்கள் பராமரிக்கவில்லை அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்றைக்கு பாடசாலைகளில் பிள்ளைகளில் நிறைய மாற்றம் இருக்கு. அது ஒரு வளர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குப்பைகளை போட வேண்டிய இடத்துல போடுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதான் சகோதர சகோதரிகள், இந்த மாதிரியாக இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை, திருச்சபையினுடைய படிப்பினை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்பாந்த சகோதர சகோதரிகளை இந்த தூக்கி எறிகிற ஒரு கலாச்சாரத்தை பற்றி பாப்பரசர் பேசுறார். யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை பாவிச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி வீசுறது, எறிகிறது. ஒரு பொருளை பாவிச்சு வீசுவது அது பொருட்கள் மட்டுமல்ல, சில வேளைகளில் பாப்பரசர் சொல்லுவார் மனிதர்களையும், கேட்பதற்கு நாதியற்றவர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், அல்லது பலமில்லாதவர்களாக இருக்கிறவர்களையும் நாங்கள் பாவிச்சு தூக்கி வீசுகிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. எங்கட பார்வையில பயன் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது அதை தூக்கி வீசுகிற ஒரு கலாச்சாரம். இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள் அல்லது இந்த மாதிரியான கொள்கைகள் சில வேளையில் நாங்கள் தெரியாமல் செய்கிறோம். அப்படி என்றால் இன்றைய நாளில் ஒரு தெளிவு வேண்டும். இதற்கும் ஃபாதர் கோயிலுக்கு வாரதுக்கும் எங்கட ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லையே அப்படி என்று சொன்னால் இதற்கு மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை பராமரிக்கணும் அப்படி என்று சொல்லுவது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கான ஒரு வழி. இன்றைய உலகம் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுவது எப்படி? எவ்வளவுக்கு அதிகமாக பொருட்களை வாங்க முடியுமோ வாங்குங்க. இன்றைக்கு எவ்வளவு பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா பல பல பொருட்கள் இருக்கு. வாசல்லையே ஒரு பாஸ்கெட்டை கொடுத்துருவாங்க, அல்லது ஒரு ட்ரோலியை கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு சாமான் வாங்கத்தான் போயிருப்பீங்க, ஆனால் வெளியே வரும்போது 10-15 சாமான்களோட வெளியில் வருவீங்க. ஏன் வாங்குறோம்னு சொல்லி தெரியாமலே நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு எங்களுக்கு அப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, வியாபாரத்தை பெருக்கணும் அப்படி என்று சொல்லி. ஆனால் தேவையில்லாத பொருட்களை நாங்கள் வாங்குவது என்பது சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் கூட வீட்டில் அடுக்கி வச்சிருப்பது, அதபடி பயன்படுத்தாமல் அப்படியே அழிஞ்சு போக விடுவது, இது எல்லாமே நாங்கள் இயற்கையை பயன்படுத்தாமல் பாதுகாக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிகள். நாங்கள் சில வேளைகளில் ஒரு சொட்டு தண்ணீர் தானே டெப் ஓடிக்கொண்டே இருக்கும், அந்த தண்ணீரை நாங்கள் அடைக்காமல் விட்டோம் என்று சொன்னால் சில நேரம் தண்ணீர் எங்களுக்கு தாராளமாக இருக்கு. இலங்கையில் தண்ணீர் இருக்கு, இளவாலையில் நல்ல தண்ணீர் இருக்கு, ஆனபடியாக டெப்பை மூட தேவையில்லை. இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சொட்டு நல்ல தண்ணீருக்காக ஏங்குகிற உள்ளங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. எங்கட மிஷனரி மேர் ஃபாதர் மேர் சவுத் சூடானில் பணியாற்றுறாங்க. அவங்க சொல்லுகிற கதைகளை கேட்கும் போது ஒரு கிளாஸில் இந்த மாதிரியாக தூய தண்ணீர் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பெருமதியான ஒரு விஷயம், ஒரு லக்ஷரி. அவங்கள பொறுத்த மட்டும் தண்ணீர் என்றது இந்த மாதிரி கலர் இல்லாத இந்த மாதிரி இருக்காது, ஒரு பிரவுன் கலர் தண்ணி தான் இருக்கு. ஒரு சுவிட்சை போட்டா கரண்ட் வாரதுன்றது அவங்கள பொறுத்த மட்டும் பெரிய ஒரு லக்ஷரி. இன்றைக்கு உலகத்தில் பல மக்கள், கோடான கோடி மக்கள் இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் ஒரு விஷயத்தை பயன்படுத்தாமல் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம், தேவையில்லாமல் வீணாக்குறோம் அப்படி என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் எல்லாரும் ஒன்றோடு தொடர்புல தான் இருக்கிறோம். அது ஏதோ ஒரு வழியில எங்களை தாக்கி கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான் முதலாவதாக பாதிக்கப்படுவாங்க.
ஆகவே என்பது சகோதர சகோதரிகளை, இந்த அற்புதமான இந்த நாளில் வந்து படைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் உணர வேண்டும். இந்த இயற்கையை நாங்கள் கனிவோடு உற்று நோக்க வேண்டும். ஆண்டவர் நற்செய்தி வாசகர் சொல்வதை போல பல பல விஷயங்களுக்காக கவலைப்பட்டு எதை உடுத்துவது, எதை உண்பது, இதெல்லாம் நல்லா செய்யத்தான் வேணும். நன்றாக உடுத்த வேண்டும், நன்றாக உண்ண வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமாக நாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்கிறோம், நுகர்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய தேவைக்கு அளவுக்கு அதிகமாக எதையாவது சேர்த்து வைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அது சரியான கிறிஸ்தவமாக இருக்க முடியாது. என்பது சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்வதை போல பாருங்க, இந்த காட்டு பூக்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லி. சில வேளையில் நீங்கள் ரோட்டில் போகும்போது இயற்கையை பார்க்கும்போது எவ்வளவு அழகான காட்சிகள் இருக்கு. பூக்களுக்கு யாரும், இந்த காட்டு பூக்களுக்கு யாரும் மறந்தடிச்சு அழகான முறையில் அதை வளர்க்கறது இல்லை. ஆனால் அழகான முறையில் இந்த காட்டு மரங்கள் பூக்கள் எல்லாம் பூத்து அழகாக இருக்கிறத பார்க்கும் பொழுது, இந்த இயற்கை யாருமே யாருமே அதை அக்கறை கொள்ளாத இந்த காட்டு மரங்களையே, பூக்களையே, பறவைகளையே பாருங்க, இவ்வளவு பறவைகளை பார்க்கிறோம். இந்த பறவைகள் எல்லாம் காலையில் எழும்பி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு வேண்டிய உணவு நிச்சயமாக கிடைக்கிறது. அவை அதெல்லாம் பராமரிக்கிற கடவுளாகிய தந்தை அவருடைய ஒரே சாயலாக படைக்கப்பட்ட உங்கள் மீது அக்கறை இல்லாமல் இருப்பாரா? ஆகவே அளவுக்கு அதிகமாக அதீத பயத்தில், இந்த பயன்தான் காரணம் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளணும் என்ற ஒரு விதமான ஒரு ஏக்கத்தை கொடுக்குது. எனக்கு அதிகமாக தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம், எல்லாத்தையும் நான் எனக்கு வச்சுக்கொள்ளணும் என்ற ஒரு நிலையில, ஒரு மமதையில, நான் என்னுடைய பெருமதியை காட்டுறதுக்கு பொருட்களை வச்சுக்கொள்ளணும் என்ற இந்த நிலைகளை விட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், வந்து தூய பிரான்சிஸ் ஃபாதருடைய சபையை ஸ்தாபித்தவர் வந்து தூய பிரான்சிஸ், புனித பிரான்சிஸுடைய அந்த வாழ்க்கை வந்து எல்லாவற்றையும் துறந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு தூய ஒரு இந்த இயற்கையை எல்லாவற்றையும் என்னுடைய சகோதரன் என்று கூப்பிட்டவர். சந்திரனை, சூரியனை, இயற்கையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் தன்னுடைய சகோதரனாக சகோதரியாக பார்க்கிற அந்த உன்னதமான ஆன்மீகம் அந்த அவற்றை அபியூஸ் பண்ண மாட்டோம். அந்த சகோதர சகோதரி, இந்த சிந்தனைகளை வைச்சுக்கொள்ள நாங்கள் இந்த வேளையில எங்களுடைய திருப்பலியை நாங்கள் தொடருவோம். ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லோருமே தகுதியற்றவர்கள். ஒரு பெரிய ஒரு இயற்கை அனர்த்தம் வரும்போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு சின்ன எறும்புகளை போல அப்படி என்று வாழும்போது நினைச்சுக்கொள்ளும். நாங்கள் ஏதோ பெரிய பெரிய எங்களுடைய ஈகோல நாங்கள் நினைப்போம் எல்லாம் எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படி என்று சொல்லி. அப்படி இல்லை. ஒரு வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது ஒரு இயற்கைக்கு முன்னாடி நாங்கள் நிற்கும் போதுதான் தெரியும் வந்து நாங்கள் எவ்வளவு சின்ன ஒரு துரும்பு அப்படி என்று. அந்த உணர்வு எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். கடவுளுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கும் போது நாங்கள் பிள்ளைகள், அவருடைய இரக்கம் மட்டுமே எங்களை தாங்கிக் கொள்ளுகிறது. என்பாந்தவர்களே, ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையற்ற விஷயங்கள் பயன்படுத்தி கலாச்சாரத்தை விட்டு இந்த ஏழையினுடைய கதறலும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மனசுல வச்சு பாந்தவர்களை நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கலாம். அந்த முடிவுகளை சொல்லி நான் முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, எங்களோட வீட்டில் தண்ணீரை தேவை நாங்கள் சிந்த விடாமல் சிக்கனமாக பயன்படுத்த தொடங்குவோம். அது முதலாவது விஷயம். தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்தாம விடுவோம். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் பாவிக்கிற இந்த மின்சாரம், அதனுடைய பயன்பாடு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை குறைப்போம். உணவை வீணாக்காமல் இருப்போம். உணவில்லாமல் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய தட்டில் நாங்கள் போட்டு உண்ணுகிற உணவு இறைவன் தந்த கொடை. அதை வீணாக்குவது வந்து நாங்கள் செய்கிற பாவம் என்று சொன்னால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செய்கிற பாவம். இந்த பிளாஸ்டிக் விடுத்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவோம். என்பவர்களே,
மரங்களை நாங்கள் நடுவோம். சொல்லுவாங்க வந்து ஒரு மரம் வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு 10 மரமாவது வைக்க சொல்லி. ஒரு மரம் வெட்டுறேன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு மரத்தை வெட்டுறேன்னுண்டா எப்படியாவது 10லேருந்து 20 மரம் நாங்கள் நடணும். இந்த மாதிரியாக எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பூமி தாயை நாங்கள் பராமரிக்கும் பொழுது, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கும் போது, நான் உங்களுக்கு தந்த பராமரிக்குமாறு தந்த இந்த உலகம் நல்லதா அப்படி என்று சொல்லி, அல்லது நான் நல்லது என கண்ட இந்த உலகம் இப்போ நல்லா இருக்கான்னு சொன்னால், நாங்கள் தலையை வணங்கி ஆண்டவருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே, என்னால் என்ற முயற்சியை நான் செய்திருக்கிறேன் இந்த இயற்கையை காப்பாற்ற. இந்த இயற்கையில் நானும் ஒரு சிறு அங்கம் என்று சொல்லி நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய ஆணவத்தால், என்னுடைய செருக்கால நான் வாழையில மாறாக நானும் ஒரு அங்கம் என்று சொல்லி இந்த இயற்கை என்கின்ற இந்த வீட்டை, இந்த ஹோம் அழகாக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி நான் தலை வணங்க முடியும். அப்படியாக நாங்கள் செய்யும் பொழுது சகோதரிகளே, அது ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகம். யாகப்பர் சொல்லுவதைப் போல, பாப்பரசு சொல்லுவதைப் போல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வாழுகிறோம். ஆகவே கண்களை மூடுவோம். எங்களோடு பேசுகிற ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி, தந்தை இறைவா, இந்த படைப்பை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி, பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். பல பல விடயங்கள் ஆண்டவரே எங்களால் செய்ய முடியாத நிலைகளில் இருக்கிறது. அவற்றை ஆண்டவரே விடயங்களும் அவற்றை நாங்கள் சரியான ஞானத்தையும் அந்த வல்லமையையும் எங்களுக்கு தந்தரலும். உமை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நாங்கள் முன் செல்லுகின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும்